அதுக்கு இந்த இடம் கிடையாது, இது மாமியார் வீடு கிடையாது, இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டான். அது யாருன்னு பார்த்தா இந்தியாக்காரன். நம்ம ஊருக்காரன் எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கான். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியாக லீவ் வாங்கியாச்சு. இப்போமெல்லாம் லீவ் வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்குது. முன்னாடிலாம் கேட்டவுடனே கிடைக்கிது, இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வருது. இருந்தாலும் சமாளித்து நம்ம வந்து இப்போ கேப் விட்ட பாருங்க, ஒரு 1.5 மாதம் கேப் விட்டது தப்பாக போச்சு. கேப் விடக்கூடாது, அதாவது 2 வாரத்துக்கு ஒருக்கா போய்கிட்டே இருக்கணும், அப்படின்னா தான் சரியாக வரும். கேப் விட்டோம்னா மறந்து போயிடும். அதனால் இனிமேல் அப்படியே தான் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, நமக்கு தர்றதே 1/2 நாள் லீவு தான். அதுவுமே வந்து சீக்கிரம் ஓடி போயிடுது. அங்கே இருந்தேன்னு வைங்களேன், நமக்கு வேலை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு வெளியே போயிட்டு வந்தால் இங்கே இருந்து வேலை பார்க்குறதுக்கு அந்த லீவை வாங்கிட்டு வெளியே சுற்றிட்டு வர்றது எவ்வளோ மேலு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இங்கே இருந்தால் நம்ம சாப்பாடு குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வைப்போம். இப்போ நம்ம வெளியே போகிறதுனால அதெல்லாம் பண்ண முடியாது. ஹோட்டலில் தான் சாப்பிட வேண்டியிருக்கும். வெளியே போகிறதுனால நமக்கு கை நஷ்டம்தான். ஏன்னா போகிற வர்றதுக்கு டிக்கெட்டு, அதுக்கப்புறம் அங்கே டீ செலவு, பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் சாப்பாடு, இது எல்லாமே கொஞ்சம் போகத்தான் செய்யும். இருந்தாலும் மனசுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அதுக்காண்டி தான் போகிறது. ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு வேலை ரூமு இப்படியே மாறி மாறி இருக்குல்ல, ஒரு ரிலாக்ஸுக்காண்டி தான் போகிறது. பெருசாக ஒன்றும் இல்லை. அங்கே கிடைக்க பொருள் வந்து எல்லாமே இங்கே கிடைக்குது. இருந்தாலும் ஒரு சில பொருட்கள் அங்கே தான் வாங்க முடியும். சரி வாங்க, இன்றைக்கி 10ஆம் விழாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரியாத்தினுடைய பஸ் ஸ்டாப்பு இது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 ட்ராக் இருக்குது. போகிறதுக்கு இந்த பக்கம் போகும், வர்றதுக்கு பஸ் இந்த பக்கம் வரும். நம்ம ஊரில் போகிற மாதிரி இல்லை, இது நேராக ஆப்போசிட்டில். அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு மட்டும்தான் போகும், வேறு எந்த வண்டியுமே போகாது. இங்கேயும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ரோடு வந்து உங்களுக்கு அந்த ரெட் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்களா, இதில் பஸ்ஸு மட்டும்தான் போகும். இந்த சைடில் கார்கள்லாம் இந்த சைடு போகும். அதே மாதிரி இங்கேருந்து போகக்கூடிய கார்கள் இந்த சைடு போகும். இந்த ரூட்டில் நம்ம போனோம்னு சொன்னால் இதில் நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. ஃபைனு இந்த போர்டு இருக்குல்ல, அந்த போர்டில் வந்து எழுதி போட்டிருப்பாங்க 2000 ரியால் ஃபைன் அப்படின்னு. 2000 ரியால்னா நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 50,000 ரூபா ஆச்சு. அதனால் இந்த ரோட்டில் மறந்து நம்ம போனோன்னா சோழி முடிஞ்சுது. ஏன்னா ஆனால் நம்ம போகிறதுக்கு இந்த வழி இருக்கும். இங்கே இந்த பக்கம் இந்த இருக்கிறவங்க வழி தப்பி தவறி உள்ளே ஏறிடக்கூடாது. அந்த போர்டு, அப்புறம் அந்த ரெட் கலர் பெயிண்ட்டு இதெல்லாம் பார்த்துக்கணும். சரி வாங்க, நம்ம கீழே இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த மாதிரி ஒரு கார்டு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டேன்னு வைங்களேன், கார்டு வந்து இந்த மிஷின்லேயே எடுத்துக்கலாம். இது வந்து 10 ரியாலுக்கு பெர்மனண்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதில் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டால் பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் நம்ம போகலாம். இதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். என்ன இருக்குல்ல, இந்த கார்டை இப்படி மேலே வச்சா அதில் பைசா இருக்கா இல்லையாங்கிறத காமிச்சிடும். பாருங்கள், 1 ரியால் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு 10 ரியால் நம்ம ரீசார்ஜ் பண்ணுவோம். நண்பர் வந்து இந்த 5 ரியால் இதில் டேப் ஓட்டியிருக்கு இந்த ஓரத்தில், அதனால் அது மிஷினில் எடுக்க மாட்டேங்க, எனக்கு வேறு 5 ரியால் தாங்க அப்படின்னாரு. சரி, அவருக்கு ஒரு புது 5 ரியால் கொடுத்துருவோம். எல்லோ பாய், ஏதோ அவருக்கு ஒரு புது 5 ரியால் கொடுத்தாச்சு. இதில் நம்ம 10 ரியால் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, 10 ரியால் நம்ம கார்டில் இப்போ ரீசார்ஜ் ஆகிட்டு. இப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 11 ரியால் இருக்குது. இந்த கார்டில் பணம் ஏற்றுறது, நம்ம புது கார்டு எடுக்கிறது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இங்கிலீஷ், அரபி 2 லாங்குவேஜில் இருக்கும். டச் ஸ்க்ரீன் தான், எல்லாம் இப்படி தொட்டால் வந்துடும். இப்போ இங்கிலீஷ் தேவைன்னா இங்கிலீஷை நம்ம மாற்றிக்கணும், அரபின்னா அரபி. இப்போ இங்கிலீஷை தொட்டோம்னா இப்போ இங்கிலீஷ் மாறிடும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரீன்லேயே தெரியும். அதை ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணோம்னா நம்ம ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாப்பில் யாருமே இல்லை. இன்னும் பஸ் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது. பஸ் ஸ்டாப் உள்ள பூரா உங்களுக்கு ஏசி போட்டு நல்லா சூப்பராக வச்சுருப்பாங்க. இந்த பஸ்ஸு வந்துட்டு பாருங்கள், டபுள் டக்கர் வண்டி. இப்போ இது வந்தோடனே கரெக்டாக அந்த கேட்டு பக்கத்தில் நிற்கும். நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் ஆகிரும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறினோம்னா இந்த கார்டு எடுத்து பாருங்க, இதை வச்சிடணும். இல்லை வச்சிட்டோம்னா நமக்கு வந்து 4 ரியால் அதில் கட் ஆகிடும். இதுதான் டிக்கெட் எடுக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து இதே மாதிரி சிஸ்டம் நம்ம ஊர்லேயும் கூடிய சீக்கிரம் வந்துடும். இந்த வயசான ஆளுகளுக்கு பாருங்கள் எவ்வளோ சீட்டு வந்து எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு பாருங்கள். அதேமாதிரி பின்னாடி சீட்டு பாருங்கள், இது வந்து சாதாரண கேப் இருக்குது. அதுமாதிரி இங்கே ஒரு பட்டன் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க, ப்ரையாரிட்டி சீட்டிங் இவங்களுக்கு தான் முதல்ல. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் பட்டன் இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாப் பண்ணணும்னா இதை ப்ரெஸ் பண்ணால் அவருக்கு அங்கே சிக்னல் போயிடும், அவர் ஸ்டாப் பண்ணிடுவார். இது ஒரு பெரிய மால்.
இங்கேன்னு எல்லாமே இருக்கும். நம்ம பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. மெட்ரோ இங்கே தான் இப்போ இறங்கணும். வாங்க இறங்கும். இறங்கி அதே கார்டு தான். இப்போ நம்ம மெட்ரோக்குள்ளேயும் இதே கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது மெட்ரோக்கும் பஸ்ஸுக்கும் வந்து அவங்க கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த மிஷின் இருக்கலாம், இந்த மிஷினில் நம்ம வச்சு உள்ளே போயிட வேண்டிதான். இதில் வச்சா இந்த கேட்டு ஓப்பன் ஆகிடும். ஏற்கனவே பஸ்ஸில் வந்து 4 ரியால் எடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த 4 ரியாலை வச்சு தான் நம்ம வந்து 2 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணலாம். பஸ்லையும் ட்ராவல் பண்ணலாம், மெட்ரோலையும் ட்ராவல் பண்ணலாம். இப்போ வெளியே போனால் மறுபடியும் பஸ்ஸில் ஏறிக்கலாம். இதே 4 ரியால். நான் ஒரு தடவை தான் எடுப்பாங்க. 4 ரியாலுங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபா ஆச்சுக்கும். 100 ரூபா செலவழித்தோம்னா 2 மணி நேரத்துக்கு எதில் வேணாலும் மாறி மாறி போய்க்கோ. ஆனால் 2 மணி நேரம் வரைக்கும் தான் அந்த டைமிங் செல்லும். அதுக்கப்புறம் அது கட் ஆயிரும். இங்கே வந்து டிக்கெட் செக் பண்ணுறதுக்கெலாம் திடீர்னு ஆள் வருவாங்க. ஏதாவது ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாப்பில் இருந்து அவங்க வந்து கார்டை வாங்கி பார்ப்பாங்க. அதை அவங்க ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அதில் வச்சோன்னே அது தெரிஞ்சிடும் இது டைம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அதை வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க. இப்போ நம்ம மெட்ரோவுக்கு உள்ளே வந்தாச்சு. மெட்ரோ வந்துருச்சு. கரெக்டாக தான் வந்துருக்கோம். டோர் ஓப்பன் ஆகிட்டு உள்ளே போயிடும். நல்ல கூட்டம், சரியான கூட்டமாக. சீட் இல்லை. இன்னொரு மெட்ரோ பிடிக்கணும். நம்ம வந்தது வந்து ரெட் கலரு, இப்போ ப்ளூ கலரு, அதுவும் வந்துடுச்சு. இப்போ இங்கே வந்து கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே லைன் போட்டு தான் இந்த ஏரியாவில் உள்ளே போகணும். இப்போ இதே இது நம்ம வெள்ளிக்கிழமை விடிய காலையில் வந்தோன்னு வைங்களேன், கூட்டமே இருக்காது. வந்த வண்டிலையும் ட்ரெயினில் நமக்கு வந்து சீட்டு கிடைக்கல. இதுலேயும் அநேகமாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இதுலேயும் அதே மாதிரி கிடைக்கல. உங்களுக்கு ஏர்போர்ட்டு போகிற ஆட்கள்லாம் இதில் தான் போவாங்க. இந்த பாருங்க, பெரிய பெரிய லக்கேஜ் அதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. நம்ம இந்த ட்ரெயினில் தான் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு. நமக்கு சீட்டு கிடைக்குதா என்னன்னு தெரியல. சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும். கொஞ்சம் உட்காந்து போகலாம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 ஸ்டேஷன்கிட்ட மாறி போகணும். அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்க தான் 4 பேர். அவங்க வந்து என் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியமாகிட்டு. உங்களுக்கு எந்த ஊருங்க? மயிலாடுதுறையா? என்ன வேலை பார்க்கிங்க அங்கே? ஹவுஸ் டிரைவர். நண்பர்களே, நம்ம ட்ரெயினில் வரும்போதே நமக்கு நம்மளுடைய வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நம்மளுடைய சப்ஸ்கிரைபரு 4-5 பேர் பாருங்க. இவங்க தான். அவங்கள்ட்ட விசாரிப்போம் எந்த ஊர் என்ன எது அப்படின்னு. உங்களுக்கு எந்த ஊருங்க? என் பேர் ஹசன் அலி. எனக்கு சொந்த ஊர் பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டம். சூப்பர் சூப்பர். மாதம் ஊருக்கு போகிறதுனால பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரைட். உங்களை பார்த்த வகையில் மிக்க மகிழ்ச்சி. சரி, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எந்த ஊர் அண்ணே? கன்னியாகுமரி. நீங்கள்? மயிலாடுதுறை. சூப்பர். பள்ளிப்பட்டினமா? இவர் என்னைய ட்ரெயினில் வரும்போது முறைச்சி பார்த்துட்டே வந்தார். நீங்கள்? தென்காசியா? சரி. என்ன வேலை பார்க்கிங்க? ஓகே, சரி, ரைட். ரொம்ப சந்தோஷம். உள்ள எல்லாத்தையும் விட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா ஒருத்தன் வந்தான். என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி. வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னா. இல்லைப்பா, சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா. அதுக்கு இந்த இடம் கிடையாது, இது மாமியார் வீடு கிடையாது, இடத்த காலி பண்ணு அப்படின்ட்டான். அது யாருன்னு பார்த்தா இந்தியாக்காரன். நம்ம ஊருக்காரன் எங்கே போனாலும் நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கான். சரி, ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து அப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. அதாவது எல்லோரும் வந்து இப்போ மேக்ஸிமம் 2-3 பேர் எல்லாருமே ஊருக்கு போகிறாங்க. அதில் வந்து எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி இன்றைக்கி வந்திருக்காங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்தால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும், சனிக்கிழமையாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி வந்திருக்காங்க. எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நம்ம காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிப்போம். முதல்ல போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன கதை நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.